இலக்கிய ரசிகர்களுக்கு என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். என்னவோ தெரியவில்லை, இப்பொழுதெல்லாம் வீடியோ சர்ச்சையான வீடியோவையே போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறேன். நேற்று முழுக்க முகநூலில் கொஞ்சம் சில்வண்டுகள் இறைந்த வண்ணம் இருந்தன, பார்த்திருப்பீர்கள். என்னுடைய குருநாதர், தமிழுலகம் போற்றுகின்ற ஒப்பற்ற மாமனிதர், இன்றைக்கு ஈழத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இருக்கின்ற மிக மூத்த இலக்கியவாதிகள் எல்லோரும் மிக மரியாதை செய்து போற்றுகின்ற சைவம் தமிழ் இரண்டையும் மிக உன்னதமாக கற்று எடுத்துரைத்து வருகின்ற இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள். இந்த விளம்பரங்கள், இந்த மிகை பாராட்டுக்கள் எல்லாம் அவருக்கு வேண்டியதில்லை என்பதை எனக்கு தெரியும். சில தற்குறிகளுக்கு இதை விளங்க வைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் காய்ச்சல் வாய் தற்குறிகளுக்கு இதெல்லாம் விளங்கப் போவதில்லை என்பதும் எனக்கு தெரியும். கற்றோரே காமுறுவர். அவைதான் சொன்னால், நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றோரே காமுறுவர். கற்பில்லா மூர்க்கர் முவப்பர், முதுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம். தண்டாமரையின் உடன்பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டூகம். தாமரையில் குளத்துக்குள்ள தாமரையோட கூடவே பிறந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற தவளைக்கு தாமரையினுடைய தேன் அருமை தெரியாது. இதை பல தடவை சொல்லிவிட்டேன். எங்கோ காட்டுக்குள்ள இருந்து வண்டு தேடி வந்து தாமரையில் இருக்கிற தேனை அருந்தி சுவைத்து மகிழ்ந்து போற்றும், அதனுடைய பெருமதி உணரும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் பெருமதி தெரிந்தவர்கள், தமிழினுடைய ஆழம் புரிந்தவர்கள் ஐயாவை கொண்டாடுகிறார்கள். உண்மையிலே சத்தியமான வார்த்தை. இதிலே பெரும்பாலான எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள், காய்ச்சல் வாய் குதர்க்கவாதிகள் ஒரு சிலரை தவிர. ஐயாவை வாழும் தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக அவர்கள் போற்றுகின்ற போற்றுதலுக்கு ஒரு அளவு கணக்கில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அது பெருமதி புரிகிறது. எனவே இப்போ கடந்த இந்த வாரத்தினுடைய நிறைவு நாள் சனி ஞாயிறு இந்தியாவிலே அவருக்கு பாத பூஜை செய்தார்கள். இது தமிழ் மரபுக்கு புதிதாம், சைவத்துக்கு புதிதாம். திடீரென்று முளைத்த இந்த சைவ காவலர்கள் குதிக்கிறார்கள். என்ன தெரியுமா, ஐயாவுக்கான அந்த மரியாதைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு ஐயா போகிற போது போய் உடன் பயணித்து பார்த்தால் தெரியும். இந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு இருக்கின்ற இந்த போலி புகழாரங்கள் அல்ல. அவர்கள் தமிழை கொண்டாடுகிற விதத்தை கண்டு சத்தியமாக இந்த பெருமதியெல்லாம் எங்கள் நாடு எப்பொழுது உணரப்போகிறது என்று நான் மெய்சில் இருப்பதுண்டு, ஏங்குவதுண்டு. அந்த பாத பூஜை என்பது இன்று நேற்றல்ல. தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே, திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டை சைவ மகாசபை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு ஆண்டும் அங்கே போனால் ஒரு 100 அடிக்கு முன்பாகவே அவரை ஐயாவை விழுந்து வணங்கி அப்படியே கும்பிட்டு கொண்டு போவார்கள். நேற்று ஐயாவினுடைய திருக்குறள் வகுப்பு மாணவர், தமிழ்நாட்டை சேர்ந்த அன்பு நண்பர் இளங்கோ குறிப்பிட்டார், இது என்ன ஐயா, இது ஐயாவுக்கு பாத பூஜை செய்ததில்லை, ஐயாவினுடைய மாணவர்கள் என்று உடன் பயணித்து எங்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்தார்கள், மாலையிட்டார்கள், எங்களுடைய கால்களை கழுவினார்கள். நான் திகைத்து போனேன், கூனி குறுகி நின்றேன். அது ஒரு போற்றுதல், ஒரு வழிபாடு, ஒரு மரியாதை. அதை பிழையாக விளங்குகிறார்களா? அது நான் சொன்னேன், குறுமதியாளர்கள் இன்று நேற்றல்ல, காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள் காய்ச்சல் வாய்க்காரர்கள். அதுக்குள்ள அவர்களுக்கெல்லாம் மிக அருமையாக நல்ல பொறுப்பான பதில்களை எல்லாம் நல்ல சமயத்தை மதிக்கக்கூடியவர்கள் கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது கடமை. நன்றி என்று ஐயாவை ஏதோ இவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள், கதித்து குதறி விட்டார்கள், அந்த மனுஷன் இதையெல்லாம் பார்த்து சிரிச்சு போட்டு போகும். ஐயாவுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. காய்ச்ச வரந்தான் கல்லறி படும், கத்துறவன் கத்து, வாயுலையா கத்திட்டு போட்டு அந்தால் போய்கொண்டே இருக்கும். ஆனால் எங்கள் நாகரிகம், யாழ்ப்பாணத்திலே ஒரு விரிவுரையாளரை மகளும் மருமகனுமாக கொன்றொழித்தார்கள். குதறினோம், கதறினோம், கொத்தினோம். ஐயோ, பண்பாடு போய்விட்டது, கலாச்சாரம் போய்விட்டது, மனிதாபிமானம் கெட்டுவிட்டது. உங்களைப் போல நஞ்சை விதைக்கின்ற
உங்கள் தலைமுறையிலிருந்து எப்படி நல்ல வித்து விளையும்? குரங்கின் கையில் பூமாலை மாதிரி ஒரு ஃபோன் கிடைச்சாக்கானும் என்ன வேணுமானாலும் எழுதலாம். அதுக்கு இல்லை, எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கிடைச்சிருக்கு ஒரு சாபக்கேடு. அர்ச்சுனா ராமநாதன் என்று ஒரு சாபக்கேட்டை கொண்டு வந்து சாவச்சேரி மக்கள் நாங்கள்லாம் தவறிழைத்தோம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை புரிய தவறி சும்மா போலித்தனமாக இல்லாத பொல்லாத அபத்தமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி தன்னை வளர்க்குறதுக்கு அந்த தருதலை வந்து எனக்கு வாயத்தை தடிக்க பார்க்குறது தான் பிரச்சனை. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், ஆனால் நல்ல மனிதர்களை பற்றி பேசுகிற போது நாவினிக்க பேச தெரியும் எனக்கு. ஆனால் இந்த நயவஞ்சகர்களை பார்த்தால் கொதிப்பு தானா வழங்குது. அதாவது பாரதி சொன்னானே, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டால். நிலகட்ட மனிதர் என்று பாரதி சொன்னது நம்ம அந்த சாபக்கேட்டுக்கு தான் பொருந்தும். ஒரு நேரம் ஒரு கதை, ஒரு நேரம் ஒரு கதை. புலம்பெயர் தமிழர்கள் உண்மையிலேயே பாவம். யாழ்ப்பாணத்திலே நல்லது நடக்க வேணும், ஈழத்திலே ஒரு நல்லது நடக்க வேணும் என்று நினைச்சு இந்த தருதலையை நம்பி காசை இறைச்சி கொட்டினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அப்படி தனக்காக இந்த பாருங்க, தன்னுடைய சட்டத்தரணி கௌசல்யாவுக்கு அலுவலகத்திலே ஏசி மாத்திராராம், பிச்சு எடுக்கிறான். இவன் கதைக்கிறான் கதை. தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் கழித்து அர்ப்பணித்து அரும்பாடுபட்டு தமிழையும் சைவத்தையும் இசை உலகையும் இன்றைக்கு இந்த ஈழ மண்ணில் கொண்டாடி போற்றி தரமுணர்ந்தவர்கள், அதாவது அவரை தெய்வப்புறவியாக பார்க்கிறார்கள். இவன் என்னென்னா நேற்று நான் கூசாம காவாலியிலும் காவாலி வாயில ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறான். கேட்டா உன்னை போல வந்து 2 வருஷத்துக்கு இல்லையே சாயம்பழுத்து போன விளங்குதா போலி தங்கம் தகரம் இதெல்லாம் இல்லையா பூ விளங்குதே. 40 வருஷத்துக்கு மேலே ஜனம் முழுக்க அந்த மனிதனுடைய கையை பலப்படுத்தி இன்றைக்கும் அவர் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் துணை நிற்குது. ஏனென்று கேட்டால் அவ்வளவு தூய்மை, அவ்வளவு என்ன எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மனுஷன் எதையும் நேருக்கு நேர நெத்திக்கு நேர்த்தி பிழையன்று சொல்லி கதைக்கிறதுனால விளங்குதே. உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாக கிடக்கு. அதுதான் பிரச்சனை. காலம் முழுக்க அந்த ஆளுக்கு பிரச்சனை தான். யாழ்ப்பாணத்தில் உள்ள அது பல்கலைக்கழகம் ஆகட்டும், தமிழ் துறை ஆகட்டும், சமயத்தில் உள்ள குறைபாடுகளாகட்டும், ஏன் விடுதலை புலிகளுடைய குறைய கூட அதெல்லாம் சபையில் எனக்கு தெரியாது. நானெல்லாம் பிறகு வந்தால் கம்பபாரதியை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அந்த நிமிர்வு. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்று சில பேர் விரோதிக்கிறீர்கள். அந்த மனுஷனுடைய புகழை கண்டு அஞ்ச முடியாமல் கொஞ்சம் பேர் துள்ளி குதிக்கிறீர்கள். தம்பி, பாத பூசை என்றது சைவ மரபில் இருக்கிற ஒரு காரியம். அப்போ உனக்கு விளங்காது. திடீரென்று வந்து இன்னொன்று வாழையிலேயே நின்றுட்டார், வாழையிலேயே கொச்சப்படுத்தி கொண்டாரடா பைத்தியக்காரா. அதாவது அவர்கள் கொடுத்த மரியாதை அது தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டது. இது எல்லாம் விரும்பி ஏற்கிற மனுஷன் இல்லை என்றால். அதுபோக பாத பூஜை செய்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. அம்மாவை வணங்க வேணும், அப்பாவை வணங்க வேணும், பெரியவர்களை கற்றவர்களை ஆசிரியர்களை போற்றுவது பாத பூஜை செய்வது இன்று நேற்றல்ல. யாழ்ப்பாணத்திலேயே கம்பன் கழகத்தில் சிவராமலிங்கம் சாருக்கு தொடங்கி வித்வான் ஆறுமுகம் ஐயாவுக்கு, வேலன் சாருக்கு, எல்லோருக்கும் எத்தனையோ பேருக்கு பாத பூஜை கம்பன் விழாவிலே பாத பூஜை செய்தோம். கம்பன் விழாவிலே ஏன் இன்றைக்கும் கோயிலுக்கு வந்தா வீதி விழா சுற்றி வந்தா வாசலில் வச்சு சுவாமி காவர தொண்டர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் வெளி வீதி சுற்றி வந்தாலே வாசலில் கால் கழுவுற வழக்கம் இருக்கு. ஏன் இவ்வளவும் பண்ணாங்க? கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தோழன் கால் கழுவுறதை பார்க்க இல்லையா நீ? கால் கழுவக்கூடாது, அதுக்குள்ளே வந்து திருநூறு வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. அடையே அப்பா, இவ்வளவும் பக்தியில் மதிப்பில் மரியாதையில் செய்கிற வேலை. நோக்கத்தை பார். ஒருவனை மரியாதை பண்ணுறதுக்காக எதுவும் செய்யலாம். இந்த புத்தபிக்குகள் இப்போ அண்மையில் கூட இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நடபவனியில் வெயில் தாங்க முடியாமல் வாழை இலையை போட்டு வாழை இலையில் நடபவனி செய்து கொண்டு வந்தாங்க. இதுகளை எல்லாம் இந்த கிணத்து தவளைகளுக்கு விளங்காது. திடீரென்று எங்கேயாவது வயிறு வளர்க்குறது கண்டு வலிக்கிட்டு தன்னைத்தானே புலம்பெயர் தமிழர்கள்ட்ட என்ன உள்ளூராட்சி தேர்தலுக்கு தேர்தல் நொமினேஷன் பண்ண 47 லட்சம் என்று சொல்லி ஒரு கள்ளக்கணக்கு போட்டு அவங்களே கிழிக்கிறாங்க. வீடியோ எல்லாம் வந்திருக்கு.
கொஞ்சம் இந்த அர்ச்சுனா ராமநாதனுக்கு வாழ் பிடிக்கிற கூட்டம் கொஞ்சமாவது புத்தி இருந்தால், இந்த மூளை என்ற ஒன்று ஒரு கொஞ்சமாவது வேலை செய்யுமெண்டா இதில் கொஞ்சம் பாருங்க. அவன் பைத்தியக்காரன் எங்கேயாவது இருந்து போட்டு வந்து உங்களோட தோளில் கையை போட்டுக்கொண்டு உங்களோட ஒரு செல்ஃபி எடுப்பான், எங்கேயாவது ஒரு டிசிசி மீட்டிங்கில் போய் ஏதாவது சும்மா ஹூண்டுவான். இதெல்லாம் இல்லை, விளங்குதே. கதைக்க பேச தெரியவனும் தமிழினத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் கதைக்க தெரியாத நாய். தயவு செய்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்க கேட்கிறவர்கள், எனக்கு அப்படி வாய் தடிக்க பார்க்குது. ஏனென்று கேட்டால் நல்லவர்களை உண்மையிலேயே எனக்கு இதுக்கு நான் அதாவது நாகரிகம் உணர்ந்தவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். அந்த அந்த ராமநாதன் அர்ச்சுனாட்டே எல்லாம் மன்னிப்பு கேட்க இல்லை. என்னுடைய வார்த்தை நாகரிகமான வார்த்தையாக இல்லாமல் போவதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. நான் முன்பு சொன்னதுதான், நெஞ்சு பொறுக்குது இல்லையே. ஒரு இனத்தினுடைய சரி ஏதோ ஒரு கவர்ச்சியில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினார், அவருக்கு ஒரு திடீரென்று ஒரு பிரபல்யம் உருவாயிச்சது, போட்டோம், தெரிவு செய்தோம். இவ்வளவுக்கு பிறகாவது விளங்க வேண்டாமா அவருடைய போலித்தனங்கள், அவருடைய பொய்முகங்கள்? யார் யாரையெல்லாம் பாராட்டினார். நாமல் ராஜபக்சே என்னுடைய அப்பா, யார் அப்பான்னு சொல்ல இல்லை. இப்போ கட்டிய பொஞ்சாதியே கூட வாழ முடியாதுன்னு விட்டுட்டு போன அந்த நிலைமையில தான் நம்மாள் சொன்னால். இந்த இந்த இழிந்த மனிதர்களை பற்றி பேசி பொழுதுகளை வீணாக்க வேண்டாம். ஆனால் ஒரு சமய பெரியவரை, அதான் நான் சொன்னேனே, ஐயாவுக்கு இதால் எந்த தவறும் இல்லை, ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், அது என் நாகரிகம். ஒரு குருவை நிந்தித்தால், பாரதிதாசன் சொன்னானே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட மாட்டேன் என்று. என் குருவை பழித்தவனை, தம்பி ராசா உனக்கு திரும்பவும் சொல்கிறேன், கண்ணில் எத்துப்பற்றாத, அவ்வளவுதான். சரியில்லை. இப்போ பெரும்பாலும் ஐயாவுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் போகுது. சட்ட ஆலோசகரை பின்னாலே முன்னாலேயும் கூட்டிக் கொண்டு திரிகிறவருக்கு ஒழுங்காக ஒரு நகராட்சி மன்ற தேர்தலுக்கு நொமினேஷன் தாக்கல் செய்ய தெரியல ஒழுங்க. இதான் அவற்றை சட்ட அறிவு. அவர்களுடைய கவனம் இன முன்னேற்றத்தில் இனப்பற்றோடு இருந்திருந்தால் இந்த மாதிரி தவறுகள் வருமா? அதுபோல ஒழுங்கா பாராளுமன்ற பதவிக்கு விண்ணப்பிக்கிற போது தன்னுடைய வைத்திய உத்தியோகத்தை சரியான முறையில் ராஜினாமா செய்து கொண்டு வந்து கடமைக்கு வரையில்லை. இப்போ அது வழக்கு நெருங்கி கொண்டிருக்குது. ஐயாவுக்கு சாவமணி அடிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட பெரும்பாலும் அப்படித்தான் முடியும். அதனால கொஞ்சம் தெரியாத மாகாண சபை முதலமைச்சர் மண்ணாங்கட்டி அந்த அளவுக்கு மடையர்களாடா யாழ்ப்பாண தமிழர்கள், இனியும் உன்னை கொண்டு வந்து முதலமைச்சராக்குறதுக்கு சரியில்லை. ஒழுங்கா மரியாதையாக கதைச்சு பழகு. உனக்கு அது வராதுன்னு தெரியும். நல்லூரில் இருக்கிற அவ்வளவும் காவாலிகள் என்ற காவாலின்ற கண்ணுக்கு காவாலியாகத்தான் தெரியும். அதுபோல குருநாதர் கம்பபாரதி ஐயாவை எவ்வளவு கேவலப்படுத்தவிலுமோ அவ்வளவு கேவலமாக நேற்று கதைச்சிருந்தேன். சரியில்லை. சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நாய் குலைக்கும். சந்திரனுக்கு அதால் எந்த தேங்கும் இல்லை. ஆனால் என் போன்றவர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். உனக்கு வன்மையான கண்டனம். இந்த சமயத் தலைவர்களை, சமுதாயத்திலே காலங்காலமாக தமிழுக்காக அர்ப்பணித்து வாழுகிற உண்மை மனிதர்களை உன்னை போலி ஒரு போலி என்று நினைக்காதே. வெளிநாட்டவர்களை ஏமாற்றி கூட்டிக் கொண்டு திரிகிற கூடவே திரிகிறதுக்கின்ற அலுவலகத்திலே ஏசி மாற்றுறதுக்கும் உதவி கேட்டால் நீ சரியில்லை. கேட்குற என்னென்று கேட்டால் இந்த சமய கள்ளர்களை, உனக்கு கள்ளன் மேலே தான் தெரியும், உனக்கு கள்ளர் போலத்தான் தெரியும். அடே சமூகத்துக்கு தெரியுமடா, தராசு சமூகத்திட்ட சரியான தராசு இருக்குது, யார் நல்லவன் யார் கெட்டவன்ட்டு தெரியும். இப்போ திரும்பினா அத்தனை இடங்களில் உன்னை திட்டுறாங்க, உன்னை கழுவி ஊற்றுறாங்க. இந்த பாசையில் சொல்கிறேன்னா அப்படி தான் சொல்லவன். இன்றைக்கு யார் உன்னை கொண்டாடுறாங்க? அது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் உன்னுடைய களவுகளுக்கு பங்கு போட்டதுகள் கொஞ்சம் இருக்கும் போலே விளங்குற, அல்லது மரகலண்டதுகளாக இருக்க வேணும். உனக்கு இன்றைக்கும் துதி பாரி கொண்டிருக்கிறேன்டா. இவ்வளவு கேவலமாக பிரபாகரனை தந்தையண்டா உன்னுடைய அப்பாவினுடைய வரலாறுகள் எல்லாம் உங்கள் நல்லா சொல்லுகிறார்கள். பனிஷ்மெண்ட் டியூட்டியை பனிஷ்மெண்ட் எவ்வளோ காலம் பனிஷ்மெண்ட்டில் இருந்தவரண்டு. நீ ஏதோ பெரிய தியாகி மாதிரி நீயும் உண்டு. தம்பி வாயை கிளறாத, இனிமேலும் உன்னுடைய பருப்பு போக போகிறது இல்லை, சரிதானே? பெரியவர்களை கொச்சப்படுத்தாமல் ஒழுங்கா நீம்பா. எனக்கு முன்னில் எந்த பருப்பும் கிடையாது. ஒழுங்காக திருந்தி சமுதாயத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இன்றைக்கு திருந்துறியோ அன்றைக்கு உனக்கு சமுதாயம் இடம் தரும்.
அப்படி வந்தால் எனக்கு உனக்கு உன்னுலே ஒன்று பகை கிடையாது தம்பி. தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு நிமிர்வு இருக்குது. அந்த நிமிர்வை பாதுகாக்கிறது தமிழர்களுடைய முதல் கடமை. சும்மா உன்ன மாதிரி ஏதாவது பிரபாரண்ட சொன்னால் பிரபாரண்ட பேரை பாவிச்சா ஒரு கைதட்டு வாங்கலாம், ஒரு வாக்கு வாங்கலாம், வயிறு வளர்க்கலாம். பிறகு சந்தர்ப்பத்துக்கு நாமல், சந்தர்ப்பத்துக்கு விஜய் அடிச்சு விடு. இப்போ என்ன வந்தது? அமெரிக்க ஜனாதிபதியும் கூப்பிடு, ஏதாவது தொடர்பு இருக்கும் உனக்கும் அவருக்கும் சொல்லலாம். அடிச்சு விடுறதானே. இப்போ என்ன வந்துட்டுது? கற்பனை பண்ணுறன்னு முடிவெடுத்தாச்சு, ஊரை போய் காட்டுறன்னு முடிவெடுத்தாச்சு, அடித்து விட வேண்டியதான். சரியா? தம்பிக்கு கடிதம் ஒன்று எழுதி எல்லாம் வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு எல்லாரும் கையெழுத்து போடுறது ஒரு வீடியோவில் கையெழுத்து கடிதம் பெறுதுன்னு சொன்னதான் தான் எனக்கு சத்தியமாக ஒரு 200 கோலுக்கு மேலே வரும். கடிதம் முடிஞ்சுதா, கடிதம் முடிஞ்சுதா, அனுப்புங்க அனுப்புங்க, நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம், எங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம்ட்டு. உன்னோட கூட நின்றுட்டு 4 பேர், உன்னுடைய ஃபேக் ஐடியிலேயே 4 பேருக்கு நீ சும்மா விளையாட்டு விட்டால் அதெல்லாம் சரியாகாதப்போ. உனக்கான அரசியல் வாழ்வு அஸ்தமனமானது வேறு யாராலும் அல்ல, உன்னாலே, உன்னுடைய தவறான செயற்பாடுகளாலே. சகட்டு மேனிக்கு காண்ற அது யாரா இருந்தாலும் தவறு இருக்கலாம், தவறை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு எங்கேயாவது. அது நான் சொல்கிறேன், இந்த அரசியல்வாதிகளை நீ பேசுகிற அந்த பேச்சுக்கு சொல்கிறேன். மற்றபடி சமயத் தலைவர்களிடத்தில் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் உச்சாணி கோப்பில் இருக்கின்ற உயர்ந்த மனிதர்கள். உன் போன்றவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது? காலம் தமிழுக்கு நல்ல ஊழ் இல்லை என்றதுனால உன்னை போல விஷ யந்துகள் எல்லாம் தமிழர்களுடைய தலைமை பொறுப்பேற்றுக்கொண்டு சமுதாயத்தில் பேச விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். கொஞ்சம் சமயத்தை படியப்பு, கொஞ்சம் நாகரிகத்தை பழகு. உனக்கு என்ன சமய நம்பிக்கைகளை உடைக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்கார செயலில் தான் நம்பிக்கை இருக்கும், நல்லதுகளில் நம்பிக்கை வராது. சொல்கிற விளங்குது இல்லை? பாத பூஜை செய்கிறது, உயர்ந்த மனிதர்களை போற்றுறது, பண்பாடு அப்படியெல்லாம் பழகி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உழவு மோசமாக போயிருக்காது. ஒரு நம்பி காதலித்து 6 வருஷம் 7 வருஷம் காதலித்தவனுடைய காதலியை நீ அதன் போது பாவித்த வார்த்தைகள் எல்லாம் சமுதாயத்திலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் ஒழுக்கம், இதுகள் எல்லாம் உனக்கு என்னத்தை சொல்ல. நீ இப்போ தமிழர் பிரதிநிதி, நீயா சொன்னாதான் உண்டு. தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்னும் ஒரு நல்ல பதிவோடு சமுதாயத்தை சந்திக்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அவர்களை பதவியிலே இருந்து நீக்குவதற்கான அவர்கள் மீது தமிழ் சமூகம், ஈழத்து தமிழ் சமூகம் நம்பிக்கையற்றிருக்கிறது, அவநம்பிக்கை கொண்டிருக்கிறது என்பதற்கான புரிதலை புலப்படுத்துகிற கடிதம் சமூக வலைத்தளங்களில் இன்று வெளியாகிறது. அந்த கடிதம் வருகின்ற போது எல்லோரும் உங்களுடைய அதை எப்படி உங்களுடைய பங்களிப்பை அதில் சேர்ப்பது என்ற விளக்கங்களோடு அந்த இணைப்பு உங்களை வந்தடையும். அதன் போது உண்மையிலேயே சொல்கிறேன், தவறான தெரிவு. அதாவது எனக்கு எந்த தேவையும் இல்லை, இவரை தனிப்பட்ட முறையிலே தாக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சமுதாயத்தினுடைய அவமானங்களுக்கு யாழ்ப்பாணத்தை உண்மையிலே நேசிக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த அவர் பயப்பட்டு நிற்கின்ற ஒரு சில பேருக்கும் தான் சொல்லுகிறேன். உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் தமிழில் இனத்தில் சமயத்தில் பற்றிருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய கையொப்பமும் இவர் மீதான அவநம்பிக்கையை வெளியுலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு உபாயமாக, ஒரு வலுச்சேர்க்கின்ற செயலாக இருக்கும். அது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விடிவை தரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.